ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லெவலப் தமிழ். நான் உங்கள் லெவலப் பார்ட்னர் ஆனந்த் பேசுகிறேன். ஹலோ நண்பா, இதுதான் ராம். ஒரு கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வளர்கிற பையன். மிடில் கிளாஸ் ஃபேமிலினா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ பெரிய வருமானம் இருக்காது. ஸோ ராமோட அப்பா சம்பாதிக்கிற பாதி காசை அவர் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கே ஸ்பெண்ட் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் ராமோட அப்பா கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு மொத்த அமௌண்ட்டு போயிடும். ஸோ ராமோட அப்பா கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து வளர ராம் டிசைட் பண்ணுறாரு, ஃப்யூச்சரில் என்ன தான் ஆனாலும் நம்ம அப்பா மாதிரி கஷ்டப்படக்கூடாது, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ டைமும் போது ராம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜும் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ராம் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற கோர்ஸாக பார்த்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ கம்ப்ளீட் பண்ண கையோடு ராமுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது. மந்த்லி 25K சேலரியாக கிடைக்குது அவருக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்து தான் அப்பா வர கஷ்டத்தெல்லாம் பார்த்து வளர்ந்த ராம் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. ஸோ என்ன தான் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் பெரிய அமௌண்ட் எப்பயுமே கடன் வாங்கக்கூடாதுன்னு. ஸோ அப்படியே அந்த அமௌண்ட் கடன் வாங்கினாலும் அது எவ்வளோ சீக்கிரம் ரீபே பண்ண முடியுதோ அதை ரீபே பண்ணணும்னு ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ராம் ஒரு ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்னால காலேஜ் டைமில் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான திங்ஸ்லாம் நிறைய லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஸோ டைமும் போது ராம் தன்னோட முதல் மாத சேலரி ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ ரிசீவ் பண்ண உடனே அந்த சேலரி எப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு அதை எப்படி நம்மளால் எஃபெக்டிவாக சேவ் பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ராமுக்கு இந்த அளவுக்கு மைண்ட் செட் வர காரணம் ராமோட அப்பா தான். ஏன்னா ராமோட அப்பா முதல் மிஸ்டேக்கை அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது தான் காரணம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதனால அவரால் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மேனேஜ் பண்ணுறதுக்காக ராமோட அப்பா லோன் எடுத்தார். ஸோ இதெல்லாம் பார்த்து வளர்ந்த ராம் தான் ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்த பிறகு எக்ஸ்பென்சஸ்லாம் போக ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு திங்க் பண்ணுறாரு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யூடியூப் அண்ட் கூகுளில் லோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் ராமுக்கு புரியுது, எவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம மணி க்ரோ ஆகும். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி ராம் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ ராம் தான் வாங்குற சேலரியில் எக்ஸ்பென்சஸ்லாம் போக ரிமைனிங் இருக்க சேலரி எப்படி செலவு பண்ணலாம்னு திங்க் பண்ணாமல் அது எப்படி நம்ம எஃபெக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ராம் ஸ்கூல் படிக்கிற டைமில் ராமோட அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தார். ஸோ ராமோட அப்பா வேலைக்கு போகிற கம்பெனி க்ளோஸ் பண்ணதுனால ராமோட அப்பா ஜாப் லாஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ராமோட ஃபேமிலி. பிகாஸ் பேக்கப் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ராமோட அப்பா எதுவுமே சேர்த்து வைக்கல. ஸோ அதை பார்த்து வளர்ந்த ராம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு எதிர்பாராத செலவுகள் எதனா வந்துச்சுன்னா நம்மளால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ண ராம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக ஒன்றும் இல்லை, நம்ம எதிர்பாராத நேரத்தில் எதனா செலவு வந்துச்சுன்னா அது மேனேஜ் பண்ணுறதுக்காக தனியாக சேர்த்து வைக்கிற அமௌண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். ராம எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் மந்த்லி சர்டைன் அமௌண்ட் டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ராம் எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்க்க ஸ்டார்ட் பண்ண கையோட ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. ஸோ ராமோட அம்மாவுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ மந்த்லி மெடிக்கல் பில்லே நிறைய வரும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ராம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ராம் ஒரு 10 lakh கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரு. ஸோ இன்கேஸ் எதனா மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி டிசைட் பண்ணுறாரு. ஸோ ஒரு நல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்துட்டு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால ராம் கவலை இல்லாமல் லைஃப் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே ராமோட லைஃப்பும் ரன் ஆகுது. ஸோ ராம் ஒரு நாள் நினச்சி பார்க்குறாரு, நம்ம லைஃப்பில் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடக்கும். ஸோ நாளைக்கே நம்ம இல்லாமல் போயிட்டா நம்ம ஃபேமிலி யார் பார்த்துப்பா, நம்ம ஃபேமிலி ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பண்ணமே. ஸோ அப்போ ராம் டிசைட் பண்ணுறாரு, நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல அமௌண்ட் போய் சேரணும். ஸோ அப்போ தான் நான் இல்லைனாலும் என் ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அவங்க லைஃப் ரன் பண்ணுவாங்க. ஸோ ராம் அதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு, யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்க்குறாரு. ஸோ எல்லோரும் காமனாக சொல்கிற விஷயம் டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சர்டைன் அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் நம்ம ப்ரீமியமாக பே பண்ணிகிட்டே வருவோம். சப்போஸ் நம்மளுக்கு எதனா அந்த பீரியடுக்குள்ளே ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு அமௌண்ட் போய் சேரும். ஸோ ராம ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரு அண்ட் அவர் ஃபேமிலி சேஃப் கார்ட் பண்ணுறாரு. ராம்க்கும் தான் 21 வயசுலேயே ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு எதிர்பாராத எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி ஃபண்டோ அண்ட் சடன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ அண்ட் நாளைக்கே நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி கஷ்டப்படாமல் அவங்க லைஃப் ரன் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை அவர் பேரில் எடுக்கிறாரு. ஸோ ராம் இந்த 3 இம்பார்ட்டன்டான விஷயத்தையும் கவர் பண்ணதுனால ராமுக்கு எந்த கவலை இல்லாமல் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ராமோட ஜேர்னி. ஸோ எப்படி அவர் கஷ்டப்பட குடும்பத்துலேருந்து தான் அப்பா படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து வளர்ந்த ராம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி லேர்ன் பண்ணுறாரு. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போனார்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து ஒரு நல்ல வேலைக்கு போகிற ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த 3 விஷயம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட், நெக்ஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் தேர்டு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ நம்ம லைஃப்பில் எதிர்பார்க்குற விஷயம் நிறைய நடக்கும். ஸோ நாளைக்கே நம்ம பார்க்குற இந்த மொபைல் உடஞ்சி போகலாம். ஸோ அதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சப்போஸ் நம்மகிட்ட மணி இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தனியாக எமர்ஜென்சி ஃபண்ட் எதனா சேர்த்து வச்சுருந்தோம்னா அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம ஈஸியாக அந்த எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 மாதம் என்ன செலவாகுதோ அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்கள் கேட்கலாம், அதை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு தனியாக சேர்த்து வைக்கிறோமே, எதுக்காக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்.
இன்கேஸ் என்ன மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமேன்னு கேட்பீங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டே வந்து நம்மளுக்கு எதனா சடனாக ஜாப் லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த மாதம் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம சேர்த்து வைக்கிறோம். பட் ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கோ இல்லை வந்து நம்ம ஃபேமிலியில் யாருக்கோ வந்து எதனா வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து வந்துருச்சு, சடனாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த டைமில் வந்து நம்மளை வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து நம்மளை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுத்திருந்தோம்னா ஸோ அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டே வந்து நம்ம ஃபுல்லே மெடிக்கல் எமர்ஜென்சி பில்லே வந்து கவர் பண்ணிடும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு பர்சன் ஒரு 10 lakh கவர் பண்ணுற மாதிரி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சு அவர் வந்து எடுத்துருக்கணும். அண்ட் நம்பர் 3, டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ நம்ம வாழ்கிற இந்த உலகம் வந்து ஒரு அன்சர்டனான பிளேஸ். யாருக்கு என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபேமிலி சேஃபர் பண்ணுறதுக்காக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். நீங்கள் லாங் டேர்மில் வந்து வெல்த் க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்க அண்ட் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 விஷயத்தை வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த 3 விஷயத்தை பண்ணாமல் வந்து இந்த வெல்த் க்ரியேஷன்லாம் வந்து திங்க் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ எல்லா மணியும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்டே பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி எதனா சடனாக எக்ஸ்பென்சஸ் வருது, அப்போ நீங்கள் எந்த மணி வந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒன்று லோன் வாங்குவீங்க, இல்லை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து எடுத்து பிரேக் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிரேக் பண்ணி பண்ணும்போது உங்கள் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து உடையும். ஸோ லாங் டேர்மில் பார்க்கும்போது உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இருக்காது அண்ட் உங்களுக்கு வந்து வெல்த் கிரியேஷனும் உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ முதல்ல இந்த அடிப்படை பேசிக்கான உங்கள் பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள், தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வந்து திங்க் பண்ணுங்கள்.